வணக்கம் சார். வணக்கம். களத்துல பெரிய கூட்டணி பலத்தோட திமுக, அதிமுக எப்படி சமாளிக்க போறீங்க? 2011ல திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குனாங்க. நீங்க சொல்ற மாரி கூட்டணியோட பலம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வியூலயே சொல்லிடுறேன். அன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு 30% இருக்குன்னு நம்புனாங்க. காங்கிரஸ் 10%, 40, பிஎம்கே அன்றைக்கு இருந்த பிஎம்கே 8%, 48, விசிகே மற்ற கட்சிகள்லாம் சேர்த்தா 55% வரும்னு ஒரு கூட்டணியோடைய அரித்மெட்டிக்ஸை வந்து திமுக வந்து பயங்கர புரபகண்டா பண்ணாங்க. ஆனால் 203 தொகுதியில் வந்து அன்னைக்கு வந்து மேடம் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அவங்களும் ஒரு கூட்டணி வச்சாங்க. சேராத விஜயகாந்தோட சேர்ந்தாங்க. ஐ கம் டு த பாயிண்ட். ஸோ கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணினால அந்த ஒரு வெற்றி அமைஞ்சிச்சுன்னு வந்து எந்த விதமான அர்த்தம் நிரூபிக்கல. திமுக மேலே ஏற்பட்ட மிகப்பெரிய அதிருப்தி, திமுக மேலே ஏற்பட்ட அதிருப்தி கூட்டணி கட்சிகளாக இருந்த காங்கிரஸ், பிஎம்கே, விசிகே மேலே ஏற்பட்ட அதிருப்தினால மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாங்க 203 தொகுதிக்கு மேலே. ஸோ சொல்ல வர்றது என்னன்னா, கூட்டணி மட்டும் ஒரு வெற்றியை வந்து இனிவர் அரசியலில் உருவாக்க முடியாது. தமிழ்நாடு வந்து எப்படின்னா, கூட்டணியோட மிகப்பெரிய தலைமை, கொள்கை தலைமையை தான் வந்து உருவாக்கி மக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், ஒரு பிரைம் மினிஸ்டரே உருவாக்கின ஒரு தலைமை, அதுக்கப்புறம் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாகட்டும், மேடம் ஜெயலலிதா இருக்கட்டும், மாநில உரிமையை மட்டும் பேசலை, ஒன்றிய அரசுடைய தலைமையை பிரதம மந்திரி நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தலைமையை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த 2 பேரும் இறந்த பிறகு அதற்கான வெற்றிடம் வந்து அதிகமாக உருவாயிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடர், மக்களை கவரக்கூடிய பேச்சாற்றல் மட்டும் இல்லை, பாலிசி உருவாக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைமைக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் அதிகமாக இருக்கு. இதுதான் உண்மை. நீங்கள் வந்து ஒரு 50 வருஷமா திமுக, அதிமுக பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி, மிகப்பெரிய 2026 கூட்டணி அரித்மாக்ஸோட தலைமையை நோக்கிய ஒரு மிகப்பெரிய தேர்தலாக இருக்கும். அதுக்கு அவர் களத்துக்கு வரணும் இல்லை? விஜய் எப்போ களத்துக்கு வரும்? களத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மக்கள் சந்திப்பு கூடிய விரைவில் இருக்கும். களத்துக்கு வந்துட்டாரா அப்படிங்கிறதோட களத்தில் தான் இருக்கிறாரு. பூத் கமிட்டி மீட்டிங்ஸ் போட்டோம், பார்ட்டி ஸ்ட்ரக்சர் உருவாகிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் அதுக்கான அப்டேட்ஸ் உருவாகிட்டு இருக்கு. எப்படி போராட்டங்களை உருவாக்கணுங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சிருக்கீங்களா, அதை வந்து தாவேகா பண்ணுங்கிற ஒரு பிம்பத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இல்லை. இது வரைக்கும் மக்கள் முன்னாடி தோன்றி அவர் அரசியல் பேசியது செஞ்சது ஒரு 11 மணி நேரம். இன்னும் 11 மாதம் தான் சார் தேர்தலுக்கு இருக்கு. ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் தீவிரமாக உழைக்கிறாங்க மினிமம். ஓகே, எந்த ஒரு மிஷன் எந்த உழைப்பையும் வந்து நம்ம வந்து எதையுமே சிறுமைப்படுத்தலை. ஆனால் எந்த மாதிரி அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அது மக்கள்கிட்டயும் பதிவு பண்ணுறாரு. இதில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கு. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரே ஒரு கமிட்மெண்ட் முடியக்கூடிய நேரம், தன்னுடைய 30 வருஷத்துடைய கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு இனி வரும் காலத்தில் அரசியல் மட்டுமே, மக்கள் சந்திப்பு மட்டுமே, எந்த பிரச்சனை பேசக்கூடிய ஒரு நேர்மையோட அரசியலுக்குள்ளே வரும் பொழுது, ஒரு நேர்மையோட தன்னுடைய கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதே நேரத்தில் பார்ட்டி வரைக்கும் செஞ்சுட்டு இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை வரும்பொழுது ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அந்த மக்களுக்கு ஒரு ரத்தம் இல்லாமல், ஒரு பெரிய போராட்டம் இல்லாமல் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா அரசியல் ஃபாலோஅப் இல்லாமல் கிடையாது. அதே மாதிரி ஒரு நம்பர் 1 ப்ரொஃபஷனலில் இருந்துட்டு திடீர்னு அரசியலில் யார் வரணும்னு முடிவு பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய சிந்தனைகள் இருக்கும், அதுக்கான திட்டங்கள் இருக்கும். இப்படி 9 மாதம் 10 மாசத்துல வந்து ஜெயிச்ச கட்சி எவ்வளவு? ஜெயிச்ச கட்சி என்ன செஞ்சிருக்கு அதை சொல்லுங்க. நான் பட்டியலிடுறேன். நீங்க சொல்ற திமுக வந்து மிகப்பெரிய கூட்டணியோட ஜெயிச்சுட்டாங்க, 3 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. எதை சரி செஞ்சிருக்கிறாங்க? ஒரு தண்ணி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? ஒரு மருத்துவம் எல்லாருக்கும் சமமான மருத்துவம் கிடைச்சிருக்கா? ஒரு கல்வி எல்லாத்துக்கும் சமமாக கிடைச்சிருக்கா? முன்னேறிய தமிழ்நாடு 10 லட்சம் கோடி வந்துருச்சுன்னு சொல்றாங்க எக்கனாமி. ஆனால் எத்தனை லட்சம் கோடி லோனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், கடனை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் டெம்ப்ளேட் இஷ்யூ சார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம். அதெல்லாம் அது எப்படி நீங்கள் டெம்ப்ளேட் இஷ்யூன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு இருக்க இஷ்யூவை பற்றி நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? அதாவது தேர்தல் வெற்றிகளை பற்றி பேசுகிறோம், மக்கள் பிரச்சனையை இன்னைக்கு இருக்க வெற்றி பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு கடனாலே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு இஎம்ஐ பெய்டு தான் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாமே செஞ்சிருக்கோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு, என்ன முன்னேற்றங்கள் வந்திருக்கு? நாங்கள் அதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கான களத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், அதுக்கான சந்திப்புகள் இருக்கும். கூடிய விரைவில் பார்ப்பீங்க. நீங்க முக்கியமான திட்டங்கள் கூடிய விரைவில் இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறார் ஜூன்ல வந்து ஜூன் 10, 20 வந்து எல்லாமே முடிஞ்சிடும் உடனடியாக. அதுக்கப்புறம் அவரே நிறைய சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் மக்கள் சந்திப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. களத்தில் நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம், மக்கள் பிரச்சனைகளை டெய்லி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாத்திரை மாதிரி போவாரா,
ஊர் ஊரா போவாரா? அந்த திட்டங்கள் எதுக்கு நாங்க வந்து வெளியே சொன்னோம்? இப்ப மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். ஜூன் மாசத்துல இருந்து வந்து ஒரு கேம்பெயின் ப்ரோக்ராம்ஸ், ஒரு ஒரு மக்கள் சந்திப்பு வரும்போது நீங்க பாப்பீங்க எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. 2026 திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு நீங்க சொல்றீங்க. உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லணும். ஆனா அது ரியாலிட்டி, அது கலை யதார்த்தமா? கண்டிப்பா. ஏன் யதார்த்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதி அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்த பொழுது 60% ரெண்டு பேர்த்துக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து நிறைய கட்சிகள் 10% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு தலைமை மீது ஏற்பட்ட பல அவநம்பிக்கைகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு 40%க்கு மேல 45% மேல ரெண்டு கட்சிகளுக்கும் சேர்ந்து அந்த கிடையாது. சதவீதம் குறையலாம், கரையலாம், மறையாது. இல்ல இல்ல குறையலாம் கரையலான்னு சொல்லும்போது அந்த இடத்த வந்து யார் ஆக்குபைட் பண்ணுவா? நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். எம்ஜிஆர் அவர்கள் மேல இதே விமர்சனம் தான் நீங்க கொடுத்தீங்க. எம்ஜிஆர் களத்துக்கு வந்தாரா? மிகப்பெரிய போராட்டம் பண்ணாரா? ஜெயிலுக்கு போனாரா? போனார். இல்ல. நான் திருப்பி சொல்றேன். எம்ஜிஆருடைய வலு என்னன்னு சொல்லிடுறேன். அண்ணா வந்து அதுக்கான கம்ஃபர்டபுள் ஜோனை கிரியேட் பண்ணார். எல்லா தோழர்களும் போராட்டும் பொழுது அவர் மேல அவர் வந்து ஒரு விமர்சனம் வரும் பொழுது, அவர் சினிமால நடிச்சிட்டு இருக்காரு, அவரால் வந்து பார்ட்டிக்கு வந்து பாருங்க அப்படின்னு அவர் மேல விமர்சனம் வரும் பொழுது அண்ணா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நானும் நீங்களும் போராடுறோம். போராட்டம் எதனால போராடுறோம்? மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக போராடுறோம். அவர் திரையிலிருந்து நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, நம்ம மக்கள் மொழி செஞ்சுட்டு இருக்கோம். ரெண்டுமே ஒண்ணுன்னு சொன்னக்கூடிய அறிவு அண்ணா அவர்களுக்கு இருக்கு. ஃப்ரீக்வன்சி பத்தி கேள்வி இருக்கலாம். அவரும் போராடி இருக்கிறாரு, சாதாரண பிரிசன்ல இருந்திருக்கிறாரு, ரொம்ப காலம் களமாடி பொலிட்டிசைஸ் ஆகி அப்புறம் தான் வந்து கட்சிங்கிற கட்டத்துக்கு போயிருக்காரு. அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களும் மக்கள் சந்திப்புகளும் ஏற்படும். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நீங்க கம்பேரிசேஷன் கலைஞரை பண்ணும்போது அவர் எவ்வளவு பெரிய பேச்சாளர், எம்ஜிஆருக்கு வந்து தமிழே பேச தெரியாது, அவர் மிகப்பெரிய கள போராளி கிடையாது, இதெல்லாம் வந்து சொன்ன விமர்சனம் தான் அது. ஆனா ஏன் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா, தமிழகம் வந்து மிகப்பெரிய தலைவரை உருவாக்கக்கூடிய ஒரு மாநிலம். தலைமையும் கொள்கையும் சேர்ந்தாதான் ஒரு தலைவர் உருவாக முடியும். 71ல இருந்து 77க்குள்ள கலைஞரால ஏன் 48% கவர்மெண்ட் இருந்து 24% ஆனாங்க? எப்படி வந்து 24% எப்படி மைனஸ் ஆச்சு திமுகக்கு? 71ல 48% மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் திமுக. கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய பேச்சாற்றல். எப்படி வந்து 77ல வந்து அப்படியே 50% ஓட் பேங்க் குறைஞ்சிச்சு? எம்ஜிஆருக்கு என்ன ஒரு பிளஸ் ஆச்சுன்னா உண்மையா இருந்தது தான். அவர் சொன்ன ஒரு அரசியல் என்ன? ஒரே ஒரு அரசியல் தான். வறுமை ஒழியணும், ஏழ்மை ஒழியணும், பசி போகணும். அண்ணா அவருடைய வழிகாட்டி. அவர் ரொம்ப பெரிய கொள்கையா வந்து நீங்க பார்க்கக்கூடிய பெரிய கொள்கைகள் பேசியிருக்க மாட்டாங்க. இதுதான் மக்களுக்கு எளிமையா சிம்பிள் சித்தாந்தம் அண்ணாயிசம். அண்ணாயிசம். ஆனா அவர் பேசக்கூடியது எப்பயுமே வறுமை ஒழியணும், பசி போகணும், ஏழ்மை ஒழியணும். இதுதான். ஏன்னா அவர் சின்ன வயசுல பசி கொடுமையை பார்த்திருக்கிறார். இதுதான் அவர் அதிகமா வந்து பேசினது. அப்ப மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணும் பொழுது காங்கிரஸ் இருந்த ஓட் பேங்க் எப்படி வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு, எப்படி திமுக இருந்து ஷிஃப்ட் ஆயிருச்சோ அதே தான் தாவேகாவுடைய வருகையும் தலைவர் விஜய் அவர்கள் வரையும் நாங்க வந்து பார்க்கிறோம். அதுதான் நாங்க பொசிஷனிங் பண்றோம். அதாவது அதிமுக ஜெயலலிதா மேடத்தோடைய அதிமுக என்ன, மோதியா லேடியான்னு கேட்ட ஒரு அதிமுக, ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கணும், ஒரு மிகப்பெரிய தலைமையை மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள் அதை அக்செப்ட் பண்ண அதிமுக. ஆனால் இன்றைக்கு அதிமுகவுடைய மக்கள் பார்வையில் எப்படி இருக்கு? ஒன்றிய அரசுக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்னு ஒரு விவாதம் வந்துகிட்டே இருக்கு. கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். கூட்டணி எப்படி உருவாக்கப்படணும்? சமத்துவத்தின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில். ஆனா அன்னைக்கு எப்படி உருவாச்சு? உங்களுக்கு என்டிஏவோட கூட்டணி தொடர்ந்து 3 தேர்தல்களை தொடர்ந்து தோற்று இருக்கு. அது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கூட்டணி புதிய கூட்டணி கிடையாது. நீங்க இந்த கூட்டணியை பார்த்து புதிய கூட்டணி நீங்க சொல்ற பலமான கூட்டணி கிடையாது. இந்த கூட்டணி மக்களால தொடர்ந்து புறக்கணிக்கும் பொழுது திமுகவுடைய பிரச்சாரம் என்ன இருந்துச்சுன்னா, ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் திரு மோடி அவர்களுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிரான ஒரே ஒரு பிரச்சாரம் மட்டும்தான் அவங்களுடைய வலிமை. வேற அவங்களுடைய டே டு டே பிரச்சனை, அவங்க பண்ற ஊழல்கள், அவங்களுடைய பாலிசி ஃபெயிலியர்ஸ் எதுவுமே வெளியே வராம இருக்கிறதுக்கு இன்றைக்கு அந்த ஒரு பிரச்சாரத்தை மட்டுமே மேற்கொள்ளும் பொழுது அதிமுக ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, மேடம் ஜெயலலிதா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? உங்களால ஒன்றிய அரசு வந்து கூட்டணி உருவாக்கி இருக்க முடியுமா? அவங்களும் பிஜேபி இல்ல. என்ன சொன்னாங்க? 99 முடிஞ்ச பிறகு ஒரு மாநாட்டுல சொன்னாங்க, நான் தவறு செய்து விட்டேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் என்றைக்கும் பாஜகவோடு. அவங்க வாழ்நாள்ல அடுத்த தேர்தலே வச்சாங்க. அதெல்லாம் அரசியல் 99க்கு அப்புறம் சேரவே இல்லை. 2004ல சேர்ந்தாங்க. நான் சொன்னது வந்தது 2000. அதுக்கப்புறம் 2004க்கு அப்புறம் அவங்க பேட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க பேட்டி கொடுத்த பிறகு நான் வாழ்நாளும் சேரவே மாட்டேன் நானு. இன்றைக்கு மேடம் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்த கூட்டணி உருவாகி இருக்க மாட்டாங்க.
அந்த வெற்றிடத்தை அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த தலைமையோட வெற்றிடம் தான் 40% இன்னைக்கு 15 to 20% மேலே அதிமுக கிடையாது. அதுதான் சொல்றேன். 1977 எப்படி காங்கிரஸ் உடைய ஓட் பேங்க் கம்மியாகி திமுக ஓட் பேங்க் கம்மியாக ஒரு புதிய சக்தி வருதோ அதே சக்தியாக தான் நான் 2026 தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தல் அரசியல மாற்றத்தை உருவாக்கும். இது உங்க ஹோப்பா இருக்கலாம், பட் ரியாலிட்டி நீங்க ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். ரியாலிட்டி நீங்க டிசம்பர் மாசம் பாருங்களேன், நான் உங்களோட திருப்பியும் ஒரு பேட்டி கொடுக்குறேன். ரியாலிட்டி என்ன நடக்க போகுது டிசம்பர்ல வரும். டிசம்பர் மாசம் பாருங்க. அதுதான் எங்களுடைய மக்கள் பிரச்சாரம், எங்களுடைய மக்கள் சந்திப்புகள் நடந்து டிசம்பர் மாசம் எண்டில் உங்களுக்கே நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன். என்ன மாற்றங்கள் வருது, என்ன அதிர்வலைகள் உருவாகுது, மக்களுடைய நம்பிக்கை என்ன, நீங்களே சர்வே எடுப்பீங்க, எவ்வளவு ஓட் பேங்க் யார் யாருக்கு இருக்கு நீங்களே சொல்லுவீங்க. அன்னைக்கு வந்து பேசுவோம். மக்கள் சந்திப்புல மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க, அந்த கூட்டணி உருவாக்க போகுது. தவிக கழகம் கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உருவாக்கும். அதிமுகவுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா நீங்க இருந்தீங்களோ, உங்களை கூட்டணிக்கு அவங்க அணுகினாங்களோ? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்குன்னா எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ். நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தேவைப்படுதுன்னா உறுதியாச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி அடைன்னு ஒரு கட்சி வந்து 50 வருஷமா இருந்த ஒரு கட்சி நம்புறதுன்னா அதுல இருந்தே தமிழக வெற்றி கழகத்தோடைய வெற்றி என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஸோ அவங்க உங்களை அணுகினாங்களா? கூட்டணி எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி ஒன்று கொள்கை, இன்னொன்று மக்களுடைய போராட்டம் மூலியமா சேரணும். இந்த நம்பர்ஸ் அரித்மெட்டிக்ஸ் படி இவர் 30%, இவர் 20%, 5%, 2011 கலைஞர் அவர்கள் முடிவு எடுத்து ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்திச்ச மாதிரி தமிழக வெற்றி கழகம் தோல்வி சந்திக்கிறதுக்கு ரெடியா இல்லை. நாங்கள் மக்களுடைய சந்திப்புகளை வந்து மிகப்பெரிய ஒரு திட்டங்களோட பயணத்தை உருவாக்கின பிறகு மக்கள் சந்திப்புகளை தெரியும், போராட்டங்கள் மூலியமா எந்தெந்த கட்சிகள்லாம் நாங்கள் வந்து சேர முடியும்னு தெரியும். அந்த மக்கள் போராட்டங்கள் மூலியமா எதிர்கால திட்டங்களை உருவாக்கும் பொழுதுதான் சேர முடிஞ்சு வெற்றி பெற முடியுமே தவிர ஒரு பெரிய கட்சிக்கு 20% இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 30% இருக்கு, நம்ம வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. எங்களோட அஜெண்டா ரொம்ப தெளிவா இருக்கிறோம், எங்களுடைய திட்டங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. யாருக்கிட்டையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பண்ணப்படலை. எங்களுக்கு பண்ண வேண்டிய நோக்கமும் இப்போதைக்கு இல்லை. எங்களோட திட்டங்கள் உங்களோட பேசிட்டு தான் பிஜேபிக்கு போயிருக்காங்கிறது புரியுது. அது தவறான ஒரு மேபி ஒரு 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 அஜெண்டா ரெக்கார்ட். எந்த வகையிலையும் டிவி கேக்கும் ஏடிஎம் கேக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் எந்த மட்டத்துல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நடக்கவே இல்லை. அதற்கான தேவைகள் எழுவே இல்லையே. எப்படி வந்து நாங்க வந்து ஒரு பெரிய பயணத்தை உருவாக்காம எப்படி எடுத்தவனே கூட்டணி பேச முடியும்? அப்ப எங்களுடைய ஒரு கூட்டணிங்கிறது எப்ப தேவைப்படும்னா, எனக்கு 30% இருக்கு, இன்னும் 20% வேணும் அப்படிங்கிற ஒரு அரித்மெட்டிக்ஸோட உருவாக்கணும். அதுக்கான தேவைகள் எப்ப தெரியும் அப்படின்னா டிசம்பர் மாசத்துல தான் ஒரு மக்களுடைய சந்திப்புகள் உருவாக்கின பிறகு மக்களுடைய பயணத்து மூலியமா நாங்க வந்து உள்வாங்கணும்னு எங்க தலைவரும் நினைக்கிறாரு, நாங்களும் நினைக்கிறோம். அதிமுக கூட்டணியை பத்தி மறுத்ததே இல்லை. இந்த கூட்டணி உருவார வரைக்கும் விஜயோட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்க ஆம்பிக்வஸாவே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க உங்களை விரும்பினாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு காமன் கோல் திமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு எதிராக இருக்கா? எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து தீய சக்தின்னு சொன்னாரோ அதே மாதிரி நாங்களும் தீய சக்திங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இருந்ததோ? ஒரு நிமிஷம் இல்லை, எங்களுக்கு 2 விஷயம் நாங்கள் சொல்லிட்டோம். கொள்கை எதிரி பாஜக, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எப்பயுமே இருக்கக்கூடிய திமுக. அப்ப நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இந்த 2 கட்சிகளோட வந்து எப்பயுமே கூட்டணி இல்லைங்கிறத தலைவர் அவர்களும் சரி அதிமுகவை விமர்சனமும் செய்யல. சோ நீங்களும் இந்த கூட்டணியை விரும்புறீங்க, அவங்களும் இந்த கூட்டணியை விரும்புறாங்க, அவங்களும் உங்களை விமர்சனம் செய்யல, நீங்களும் விமர்சனம் செய்யல until recently. சோ அந்த ஒரு பென்ஷன் அதுக்கான விருப்பம் 2 பக்கமும் இருந்ததுங்கிறது தான் புரிதல். இல்ல எதுக்காக நாங்க டைவர்ட் ஆகணும்? இன்னைக்கு யாரு வந்து ரூலிங் பார்ட்டி? திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து நாங்க வந்து டெய்லி வந்து பிரச்சனைகள் வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? எதிர்கட்சிகள் வந்து எந்த வேலையும் செய்யல, எந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட தவறுகளை நாங்க சுட்டிக்குவோம். எதிர்கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக செஞ்ச தவறுனால தான் அவங்க வந்து இன்னைக்கு மக்களால வந்து தோல்வி அடைஞ்சாங்க. நீங்க பேசுனதே இல்லையே. ஒரு நிமிஷம் இல்லைங்க, அந்த ஒரு தவறு நடக்காம ஒரு தோல்வி அடைய முடியாது. ஆனா நாங்க எந்த பிரச்சார திட்டத்தை உருவாக்கணும்? இன்னைக்கு மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக தான் நாங்க பிரச்சாரத்தை உருவாக்க முடியுமே தவிர எதிர்கட்சியை நோக்கி எங்களுடைய திட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு. ஏடிஎம்கே விமர்சிக்கல. எதுக்கு விமர்சிக்கணும்? ஆனா பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தோன்னு விமர்சிச்சீங்களே, என்ன கணக்கு? ஒரு நிமிஷம், வெரி சிம்பிள். அதுதான் நான் திருப்பி சொல்றேன். பாஜக வந்து இங்க செயல்படக்கூடிய அஜெண்டாவை நாங்க எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள இன்டைரக்டா பின்னாடி வராங்கிறத நாங்க வந்து பதிவு பண்ணியிருக்கோம். எங்களுடைய கொள்கை எதிரியா பாஜக பார்க்கும்பொழுது அதை நாங்க வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நீங்க ஸ்டேட்மெண்ட் நல்லா படிச்சு பாருங்க. நாங்க பாஜக பின்புற வாசல்ல வருது,
இது So, வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு நல்லதா? பிரதானம் இதுல. எங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பை தான் நாங்க பதிவு பண்றோம். அதிமுக எந்த கூட்டணி வேணா சேரலாம், யாரோட சொல்லலாம், அவங்களுடைய உரிமை. ஆனால் இந்த என்டிஏ கூட்டணி தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதை நாங்க எங்களுடைய பதிவு பண்ணி ஏன் பதிவு பண்றோம் அப்படின்னா, இந்த கூட்டணியில ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சிருமோ அப்படின்னு வந்து ஒரு பரப்புரை பண்ணும் பொழுது எங்களுடைய ஸ்டாண்ட் நாங்க வந்து பதிவு பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். எங்களுடைய மக்களுக்கிட்ட நாங்க பதிவு பண்ண வேண்டிய உறுதியில் இருக்கும். அதனால தான் நாங்க வந்து எங்களுடைய ஸ்டாண்டை நாங்க பதிவு பண்ணி திமுகவுக்கு மாற்றான ஒரு இயல்பா ஒரு ஃபார்மிடபிள் மாற்றா தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை தானே அதுதான் இன்னைக்கு குறையலாம் மறையாது. இல்ல அதுதான் வந்து தமிழக வெற்றி கழகம் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுடைய ஒரு 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 கால சூழ்நிலையா வந்து அவங்க வெற்றி பெற்று இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு வந்து திமுகவுடைய ஓட் பேங்கை வந்து உடைக்குங்கிற ஒரு பயத்தினால தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பாருங்க கடுமையா வந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் தாவேகா மேலேயும் தலைவர் விஜய் அவர்கள் மேலேயும் ஏன் மேலேயும் கடுமையான தாக்குதல்கள் வந்து ரீசெண்டாக ஏன் நடக்குது? அதிமுக வந்து திட்டுறது கூட வந்து திமுக வந்து விட்டுட்டாங்க. பிகாஸ் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா வந்து அரசியல் இருந்தது. ஏன்னா நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களால் சிந்திக்க வைக்கிறது, மக்களை வந்து ஒருங்கிணைக்க வைக்க முடியுது. ஸோ அப்போ எங்களுடைய அஜெண்டா ரொம்ப கிளியரா இருக்கு. 2 கட்சி அவங்களுக்கே நீங்க பயன்பட்டா யாருக்கு? திமுகவுக்கே இன்னைக்கு எதிர்வாக்கு திமுக எதிர்வாக்கு 2ஆ பிரியுது. என்டிஏ நீங்க அப்படி அதோட அரித்மெட்டிக் அப்படி ஒரு தலைமை திமுக இன்னைக்கு இல்ல. அதுதான் நாங்க பாக்குறோம். அப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை வந்து இன்னைக்கு திமுக உண்மையிலே இல்ல. இன்னைக்கு திமுக உடைய ஓட் பேங்க் கலைஞர் டைம்ல இருந்த ஓட் பேங்கோட இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த கூட்டணி பிஜேபி எதிர்ப்பு நிலையை உருவாக்கி அது எடப்பாடி அவர்கள் என்டிஏவோட சேர்ந்ததுனால இந்த 3 எலெக்ஷன் ஆனா 26 லோக்கல் எலெக்ஷன், அதாவது இங்க சட்டமன்றத்துல இங்க முதலமைச்சர் அவர்களும் இந்த அமைச்சரையும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் மிகப்பெரிய பாலிசி ஃபெயிலியர்ஸும் சொல்லக்கூடிய ஒரு அரசியல். நம்ம பிஜேபி எதிர்த்து நின்னோம். 24ல் பிஜேபி இங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே சிஎம் முதலமைச்சருக்கான எலெக்ஷனில் கண்டிப்பாக மிகப்பெரிய அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி, தலைமை மீது ஏற்பட்ட பல கோபங்கள், இதை தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு தன்னுடைய மக்கள் சந்திப்பு மூலம் உருவாக்குங்கிறத நீங்க பாருங்க. அதை எதிர்க்கக்கூடிய சக்திகள் 2ஆ பிரிஞ்சா ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் ஆளுங்கட்சி பயன்பெறும்னு பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம், தேசிய அளவில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் நீங்க ஏன் ஒரு மக்கள் நல கூட்டணியா மாற மாட்டீங்க? ஏன் நீங்க 77ல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதே மாதிரி தான் காங்கிரஸ் வந்து ஓட் பேங்க் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஓட் பேங்க் 48லேருந்து 24% ஆனாரு. எப்படி வந்து மூணா வந்து எலெக்ஷன் உடச்சு எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து 32-33% எடுத்து எப்படி முதலமைச்சர் ஆனார், எப்படி மெஜாரிட்டி எடுத்தாரு? ஸோ மக்கள் நல கூட்டணியோட ஃபெயிலியர் திரு விஜயகாந்த் அவர்கள் அதிகார பகிர்வை நோக்கி அவர் சென்றிருக்கணும். தமிழக அரசியல் 2026ல் எங்களுடைய குறிக்கோள் நாங்கள் அப்பயே சொல்லிட்டோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நம்மளை நம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கி அந்தந்த செக்டர்ல இருக்கவங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அப்படி நீங்க எப்படி சொல்ல முடியும்? வந்திருக்கா? நான் அதான் சொல்லிட்டேன், டிசம்பர் மாசம் எண்ட்ல நம்ம வந்து இதே இடத்துல உட்காருவோம். அப்ப எங்களோட திட்டங்கள் என்ன, கூட்டணிகள் என்ன, எந்த அளவு களம் மாறி இருக்குங்கிறத அன்னைக்கு நம்ம பேசுவோம். ப்ரூஃப் ஆஃப் தி இன்றைக்கு எங்களுடைய என்ன ஆகும் யூகிக்க முடியாது. அதான் சொல்றேன், இன்றைக்கு எங்களுடைய குறிக்கோள் மக்கள் பிரச்சாரம். முஸ்தபான்னு சசிகலா ஆதரவாளர் தவிர எந்த கூட்டணி ஒரு நிமிஷம் இல்லைங்க. எங்களுக்கு நாங்க இன்னும் கூட்டணிக்கு யார்ட்டையும் நாங்க பேசவும் இல்லை, கூட்டணி வேணும்னு இன்னும் எதிர்பார்க்கவும் இல்லை. எங்களுக்கு எங்கள் தலைமை மீதும் எங்களுடைய கொள்கை மீதும் எங்களுடைய கட்சியோடைய மக்களுடைய சந்திப்புடைய பயணத்துல தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சந்திப்புகள் நடந்துட்டு இருக்கும்போது டிசம்பர் மாசம் என்ன மாதிரி கூட்டணிகள் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தானே வரணும். எந்த கூட்டணி வரும், எந்த கட்சி வரும், அதுக்கு என்ன அறிகுறி இருக்கு? அதுதான் நான் சொல்றேன். அது ஏன் இப்பயே வந்து நம்ம எப்படி கொஸ்டின் பேப்பர் எப்படி அவுட் பண்ண முடியும்? நீங்க வந்து சார் எல்லாம் ஆப்ஷன்ஸ் நிறைய இடத்துல லாக் ஆயிருக்கு. ஆப்ஷன்ஸ் உருவாகல. நாங்க தனிச்சு நின்று வெற்றி பெறுவோம். எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன கூட்டணி உருவாகும் எல்லாமே எங்க தலைவர் ஆட்டோமேட்டிக்கா தலைவர் பொதுக்குழு என்ன சொன்னார், கூட்டணிகள் தனித்து நிற்கிறோம், எல்லாமே மக்கள் சந்திப்பு மூலம் மக்கள் உருவாக்குவாங்க, நம்ம வேலையை செய்வோம் தெளிவா சொல்லியாச்சு. அதற்கான அஜெண்டா அப்படி நாங்க போயிட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு நாங்க ஏதோ பதற்றத்துல இருக்கிற மாதிரி நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். தலைமைக்கான வெற்றிடம் இங்க வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ அந்த வெற்றி இடத்தை ஃபில்லப்படுகிற எல்லா தலைமையும் 72 வயசு 73 வயசு ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டாங்க. புதிய தலைமையை நோக்கி மக்கள் வந்து பார்வை வந்து திரும்பக்கூடிய கரெக்டான டைம். எப்படி வந்து 77 எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தலைமையை வந்து உருவாக்குனாரோ அதே தான் சொல்றாரு. ஒரு மூணு கூட்டணியா உடஞ்சி எம்ஜிஆர் அவர்கள் எலெக்ஷன் 30-32% தான் வந்து அன்னைக்கு வந்து வெற்றியை பெற்றார்.
எங்களுக்கு அதுக்கான ஓட் பேங்கை எங்களால உருவாக்க அதுக்கான முடியும். அடித்தளம் கூட நீங்க நம்பிக்கை இடலாம். நீங்க சொல்றதுல அடித்தளம் இல்லைன்னு எப்படி ஆனா தெரியும்? அது கூட இந்த எலெக்ஷன்ல எப்படி செய்ய முடியும்? அதை நீங்க பாருங்க. நீங்க வந்து விதையை போட்டாச்சு, நாங்க எங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மரமாக காலம் பிடிக்கும். அதுதான் பாருங்க. நீங்க என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுது. நான் தான் சொல்றேன், டிசம்பர் மாசம் நம்ம இங்கேயே உட்காருவோம் சார். நம்ம என்ன மாதிரி போராட்டம் நடந்துச்சு, என்ன மாதிரி பிரச்சாரம் ஆச்சு, என்ன மாதிரி களம் மாறி டிசம்பர் வளர்ற போன்சாய் மரம். நீங்க களம் என்ன மாறி இருக்குன்னு நீங்க பாருங்கன்னு சொல்றேன் நானு. நீங்க ஆர்கானிக்கா வளரணும்னா காலம் பிடிக்கும். அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெரிய சுனாமி வரலாம், பெரிய புயல் வரலாம். இருக்கிற நீ சொல்ற மாதிரி பெரிய பெரிய ஆலமரங்கள்லாம் வந்து அதுக்கான காரணம் என்ன? எந்த பிளான்? மக்களுடைய அதிருப்தி. இன்னைக்கு இருக்க ஆளும் கட்சியோட மிகப்பெரிய அதிருப்தி. எந்த செக்டாரை நோக்கினாலும் அதுல வந்து ஒரு உண்மை எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். எதுவுமே டெலிவரி பண்ணல. என்ன திட்டங்கள் பெருசா டெலிவரி ஆயிருக்கு? பேப்பர்ல நீங்க பெரிய தலைவரா இருக்கலாம், பட் மக்கள் கிட்ட நான் திருப்பி சொல்ல வரேன், மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் யாருன்னா டெல்லியை வலுவாக, அதாவது மாநில உரிமைக்காக எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு. ஸ்டாலின். ஒரு நிமிஷம் இல்லை, அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எவ்வளவு வித்தியாசப்படுறேன்னா, மேல டெல்லி தலைமைக்கு இவருக்கு என்ன ஒரே மாதிரி வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். நான் சாதிவாதிய கணக்கெடுப்பு முறை, இதை வந்து ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றாரு, எல்லா ஸ்டேட்டும் அட்ரஸ் பண்றாங்க. ஆனா திமுக கழகம் மட்டும் கேட்கறாங்க தேசிய அளவுல. ஏன் தேசிய அளவுல ஏன் இவங்க கேட்கலையே? தெலுங்கானா கேட்கலையே? அதுக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு அது சர்வே தானே? இல்ல, சர்வே எடுப்போம். 69% வந்து கரெக்டா எல்லாத்துக்கும். ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு என்ன தப்பு? இன்னைக்கு ஜாதி ரீதியா எடுத்து யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு 69% கரெக்டான மெஷர்மெண்ட் பண்றதுக்கு என்ன தவறு இருக்கு? ஸோ பிஜேபியோட கொள்கை என்ன? ஜாதிவாதி கணக்கெடுப்போ சாதிவாரி சர்வேவோ எடுக்கக்கூடாதுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த கொள்கையில் நம்பிக்கை இருக்கு. அந்த கொள்கையை வந்து நம்பிக்கை இருக்க கட்சியை பார்த்துட்டு நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக அரசியல் தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி அதே மாதிரி தான் நீட் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. ஆனா வந்த பிறகு காங்கிரஸ் ஜெயிச்சா நாங்க வந்து நீக்குவோம்னு சொன்னாங்க. அது ஏன் வந்து எலெக்ஷன் முடி சொல்லல? நீங்க ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து ஏன் நடத்தல? ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாமே, மக்கள் போராட்டம் கவர்மெண்டே பண்ணிருக்கலாமே, முதலமைச்சரே போய் உட்கார்ந்துருக்கலாமே. சட்ட போராட்டம் நடத்துறாங்க, நீட்டுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. சட்ட போராட்டம் எல்லாம் வந்து எந்த கண் துடைப்புக்கு வந்து பிரச்சனை சட்ட ஒரு நிமிஷம் இல்லைங்க. இவங்க சொல்ற எல்லாமே ஸ்டேட்மெண்ட், அதாவது இவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிஜேபி வந்து எதெல்லாம் செய்யாதோ திருப்பி அதை பேசிட்டு இருந்தா தான் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரா வந்து நம்ம வந்து என்ரோல் பண்ண முடியும்னு காமிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. மக்களுக்கு நல்லா தெரியும், நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதுபடி நீங்க என்ன நிறைவேற்றினீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேளாண்மை பத்தி பேசுறேன். சிப்காட்ல வந்து இன்னைக்கும் சொல்றேன், அந்த கிட்டத்தட்ட 500 நாளுக்கு மேல வந்து திருவண்ணாமலையில போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அதை கேட்கும் போது அருளை வந்து குண்டாசு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் தலித் பிரச்சனை எடுத்துக்குவாங்க. வேங்கவயல்ல 3 பேர் அதே ஊர்ல இருக்கவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களே அந்த பிரச்சனை அவங்களே வந்து அந்த மலத்தை கலந்துட்டேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அரசியலை வந்து திசை திருப்புறதுக்காக சட்டசபையில் டெய்லியும் மாநில சுயாட்சிக்காக நாங்கள் வந்து முழக்கம் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த காலத்திலிருந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே தான் சொன்னார், ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கு அமைச்சிட்டா வந்து நிறைவேறிட்டுமா அப்படின்னு வெளிநடப்பு பண்ணதான் திமுக. கவர்னர் இதே திமுக லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தேசிய அளவுல ஒரு பிரீசிடென்ட் செட் பண்ணிருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், கான்ஸ்டிடியூஷனல் ஆல்ரெடி இருக்கிற ரைட்ஸை நம்ம வந்து வரவேற்கிறோம். நான் இதை வரவேற்கிறேன். மாநில சுயாட்சிக்கு எங்களுடைய கொள்கையும் திமுகவுடைய கொள்கைக்கும் தாவேகாவுடைய கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையவே கிடையாது. திமுகவுடைய கொள்கை அண்ணா உருவாக்க கொள்கை. அண்ணா உருவாக்குன தமிழ்நாடுக்கான கொள்கை. அது தமிழ்நாடோடைய சென்ட்ரிக்கா பண்ணி அந்த கொள்கை என்ன நியூட்ரல், அதாவது எல்லோரும் சமங்கிற ஒரு கருத்தியலையும் ஸ்டேட்டோட அட்டானமி இல்லாம மாநில சுயாட்சி இல்லாம ஒரு ஒன்றிய அரசே இந்தியாவில் இல்லைங்கிற ஒரு கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கான கொள்கை. திமுகக்கான கொள்கையை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த கொள்கையை தமிழக வெற்றிகளும் கடைபிடிக்குது. அதுல ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு ஒரு பிரச்சனைனா தாவேக கழகம் குரல் கொடுக்குது. அதுல எந்த வித நாங்க வந்து வேறுபடல. ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். வக்ஃப் சட்டம் வந்து 4ஆம் தேதி நிறைவேறது கடுமையா வந்து பேசினாங்க, எல்லாம் ஓகே. ஆனா சட்ட போராட்டம் தமிழக வெற்றி கழகம் நடத்தி கடுமையா நாங்க ஃபைட் பண்ண மாதிரி திரு அண்ணன் வில்சன் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நின்னாரு. ஆனா எந்த அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து
கவர்னர் அவர்களுக்கு வந்து மாநில சுயாட்சிக்காக வந்து முகுல் ரோத்னி, சிங்வி அவர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சீனியர் சப்போர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி திமுக வந்து வக்ஃபுக்கு வந்து பெரிய ஆர்குமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வைக்கல. சட்டமன்றத்துல வலுவான தீர்மானத்தை அங்க வரதுக்கு முன்னாடி ஒரு போட்டாங்க. நிமிஷம் இல்லைங்க, போராட்டத்தை நான் திருப்பி சொல்றேன். கடந்த ஞாயிறு வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம். நிமிஷம் இல்லைங்க, சட்டமன்றத்துல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, அதை நான் மறுக்கல. ஆனா சொல்யூஷன் எப்படி எடுக்க முடியும்? இதுக்கான சொல்யூஷன் நாங்க கடுமையா நாங்க ஒர்க் பண்ணுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். இதுல நாங்க திருப்பியும் சொல்றோம், நீங்க லைவ்ல கூட போய் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல சிங்வி அவர்களுடையும் கபில் சிபலுடைய ஆர்குமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ரெமெடி கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு நாங்களும் இந்த போராட்ட களத்துல இருக்குங்கிறத அவங்க முட்ட பதிவு பண்ணோம். மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு என்மாஸ் சப்போர்ட் திமுகவுக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அது இன்னும் சாலிடிஃபை பண்ணும். ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க நான் திருப்பி ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இவ்வளோ பெரிய திமுகவுக்கு ஒரே ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் கிடையாது. இதே திமுக கோயம்புத்தூர் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கு. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல உள்ள இருந்த எத்தனையோ பேர் இருக்கு, அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன அஃபிடேவிட் பண்ணாங்கன்னு தெரியும். இங்க வந்து எப்படி ஒரு உருவாக்குறாங்கன்னா, இஸ்லாமிய தோழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிதான் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் அரசியல் உருவாக்கிட்டோம். எங்களுடைய கொள்கை பாதுகாப்பு மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக இஸ்லாமிய தோழர்களும் தலித் தோழர்களும் முன்னேறணும். இத்தனை காலம் பாதுகாப்புங்கிற கொடுத்த ஒரு ஓட் பேங்க் அரசியலிருந்து நாங்கள் மாறுபட்டு அவங்களுக்கு உண்மையான இந்த ஒரே விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த வக்ஃப் சட்டத்துக்கு இந்த ஒரு இன்ட்ரீமா வந்து ஒரு ஸ்டே கிடைக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் ஏக்கர், அதாவது எத்தனை லட்சம் கோடிங்கிற கூட யாராலும் நம்ம வரைய முடியாது. அப்போ அந்த சொத்து பாதுகாக்கணும். இன்னைக்கு டெம்பரரி ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு, டெம்பரரியில பர்மனண்டா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? யூ ஹேவ் அந்த மாதிரி ஒரு கோல் இலக்கு? அதுதான் எங்களுதும் சரி, தலைவர்களும் சரி தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம மக்கள் சந்திப்புல மக்களே வந்து என்ன மாதிரி அலைன்ஸ் இருந்தா உருவாகுனா வெற்றி பெற முடியும், மக்களோட சந்திப்புகளே நம்ம வந்து உருவாக்கணும். அப்படிதான் பெரிய பெரிய கூட்டணிகள் உருவாக்கி இருக்கு. அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. எந்த கூட்டணியும் போராட்ட களத்தின் மூலமா தான் வந்து இணைய முடியும். அது வந்து நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோம். எங்களுக்கு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் இல்ல. இப்ப எங்களுடைய கொள்கைகளுக்கும் காங்கிரஸோட கொள்கைக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. ஸோ அதுமே சொல்ல, விசிகே உடைய கொள்கைக்கு எங்களுடைய கொள்கைக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. நாங்கள் 100% பிஜேபி கூட சேர மாட்டேங்கிறது திருப்பி ஆணித்தரமாக பதிவு பண்ணிட்டு இருக்கோம். வக்ஃபுக்கு எதிராக வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகும் பொழுது எங்களுடைய கொள்கை ரீதியான கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதே நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம். ஸோ அதனால வந்து திருப்பி சொல்ல வரோம், எங்களுடைய பலமையும் மக்களுடைய சந்திப்பையும் நிகழ்த்தாமல் கூட்டணிங்கிறதெல்லாம் வந்து கடைசியில தான் நம்ம வந்து முடிவு பண்ண வேண்டிய அதுக்கான கட்டம் இல்லை, அதுக்கான கேள்விகளை எழ ஆரம்பிக்கல. அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறீங்களோ? இஃப் நாட் ஏஐடிஎம்கே அலையன்ஸ். அதிமுக வாக்குகள்னு கிடையாது, மக்கள்கிட்ட நாங்க போறோம். எங்களுடைய மக்கள் பிரச்சாரம் திருப்பி நாங்க தான் வரோம். மக்கள் பிரச்சாரம் மூலியமா நீங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்ல வராங்க, நாம் தமிழர் கட்சி ஓட்ஸை வந்து டிவிக்கு எடுத்துரும். நோ, ஃபர்ஸ்ட் ஆஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா சொல்றேன் நான், திமுகவுடைய ஓட் பேங்க் தான் தமிழக வெற்றி கழகம் ஃபர்ஸ்ட் உடைக்கும். ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சியோடைய ஓட்டு இந்த திமுகவை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்களோ அதுக்கான எந்த பாலிசி நிறைவேறாத பொழுது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதிகாரத்தை எந்த அளவுக்கு காவல்துறை முதல்ல திமுக ஓட் பேங்கா எய்ம் இல்ல, ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு வந்து திமுகவை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பாதி பேர் வந்து பாதி ஓட் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா தமிழக வெற்றி கழகம் நோக்கி தான் அமையும். பாருங்களேன், திமுக வெர்சஸ் தாவேகான்னு சொல்லும்போது அங்க ஏடிஎம்கே விட்டுறீங்க. சோ ஏடிஎம்கே உடைய எதிர்க்கட்சி நியோ ஏடிஎம்கேவா நாங்க தாங்க உங்களுக்கு மாற்று அப்படின்னு ஏடிஎம்கே உடைய ஸ்பேஸ் எம்ஜிஆர் இன்வோக் பண்ணி, ஜெயலலிதாவை இன்வோக் பண்ணி, அதிமுகவை அதிகம் விமர்சிக்காம, சோ அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. தமிழகத்திற்கு நன்மை செய்து ஒரு மிகப்பெரிய ஒன்றிய அரசுக்கு எப்பயுமே எதிரியா இல்லாம தன்னுடைய மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த தலைவர்களை நாங்க வந்து எப்பயுமே வந்து நினைக்கிறது தவறு கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சியோடைய தலைவர்களுக்கு தாண்டி ஒரு மாநில தலைவராக அவங்க வந்து நாட்டோட தலைவராக மாறிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுக்கிறது அவர்களோட வழியில இப்படி ஏன் இந்த கட்சி இல்லைங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து எதிர்கட்சி விமர்சிக்கிறதோட எங்களுக்கு எதிர்கட்சி விமர்சிக்கிறதுனால வாட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி டு ஆப்போஸ் த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்? ஓகே, இதுவே ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஆப்போசிஷன் பார்ட்டிஸை போய் நாங்கள் ஆப்போஸ் பண்றது வந்து இல்லை ஒரு தலைமையை போய் அன்வான்டா விமர்சிக்கிறதே வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் விலகுறோம், நாங்கள் டைவர்ட் ஆகிறோம். நீங்க அண்ணாமலை பண்ண தப்பை வந்து நாங்க செய்ய மாட்டோம். அவர் மேல ஏன் இவ்வளவு இல்ல, அண்ணாமலை பண்ண தப்பு என்னன்னு சொல்லிடுறேன். திமுக வந்து மிகப்பெரிய ஊழல் கட்சி, மிகப்பெரிய வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான எல்லா செயல்களும் செய்யும் பொழுது
அவரு வந்து மேடம் ஜெயலலிதா விமர்சிச்சாரு, எம்ஜிஆர் அவர்களை விமர்சிச்சாரு. இல்ல ஒரு நிமிஷம். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த கட்சி, அதாவது நீங்க வந்து ஒரு கூட்டணியில் இருந்தீங்க. அவர் வந்து இந்த கட்சி ஒட்டுமொத்த அதிமுகவையே ஒரு விமர்சனத்துக்குள்ள வந்து உருவாக்குறாரு அவர். அவர் மேல வச்ச விமர்சனம் அது ஒரு ஸ்லாண்டரா பார்க்கல. இல்ல திமுகவுடையும் பர்சனல் என்னோட பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா வந்து நான் வந்து எப்பயுமே அண்ணா அவர்களுடைய தேர்தல் அரசியல இருந்து உள்வாங்கி வந்தேன். பர்சனல் விமர்சனம் கிடையாது. ஆனா எங்க வந்து ஒரு விமர்சனங்கள் வருது அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோடைய ஒரு 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 ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படும் பொழுது ஒரு போராட்ட களம்னு சொல்லிட்டு தமிழ்நாடே வந்து ஒரு நகைப்புக்குரிய போராட்டமா வந்து ஒரு சாட்டை வச்சு அடிச்சுக்கும் பொழுது திமுக வந்து ஒரு விமர்சனத்தை தாண்டி அவருடைய போராட்டம் வந்து திமுக ஃபேவர் பண்ற மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்குச்சு. அன்னையிலிருந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு பதிவு. அவரோட போராட்ட வடிவம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இல்லையா? அது மாதிரி சில போராட்டங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து எதிராக வலு சேர்க்கும் போது ஆளுங்கட்சிக்கு துணை போயிடக்கூடாது. நம்பர் 2, இடி ரைடு வந்து டாஸ்மார்க்கில் நடக்குது. எங்களுடைய பொதுச்செயலாளர் ஒரு சிம்பிளாக ஒரு லெட்டர் போடுறாரு. இது மாதிரி நீங்கள் போராட்டம் ஏன் நடத்திட்டு இருக்கீங்க, உங்ககிட்டயே வந்து ஏஜென்சிஸ் இருக்குது, டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் அவர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி லிக்கர் கேஸில் வந்து நீங்கள் வந்து கைது செய்யும் பொழுது நடவடிக்கை நீங்கள் சீக்கிரம் எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஒரு ஒரு ஜனநாயகபூர்வமான நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து பதில் கொடுக்குறோம். அதற்கு வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு ரொம்ப பர்சனலாக ஒரு அட்டாக் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தலைவர் மேலே வந்து கடுமையான ஒரு பெண்ணை நோக்கி ஒரு விமர்சனத்தை கொடுக்கும் பொழுது இந்த சொன்ன விமர்சனம் தான் ஒரு நாள் ஃபுல்லாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ எதை டைவர்ட் பண்ணுறாங்க? இதுதான் எங்களுடைய கொஸ்டின். அதுக்காக தான் நாங்கள் சொன்னோம், உங்களுடைய தனிப்பட்ட விமர்சனங்கள், பெண்ணை நோக்கி விமர்சனங்கள் பல்வேறு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கிரியேட் பண்ணுன்னா, இதில் வந்து எப்படின்னா நீங்கள் ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்கிறனால எல்லாருமே ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கவங்களை வந்து செட் பண்ண முடியும். அவங்களால ஒரு நெரேட்டிவ் அவங்களால உருவாக்க முடியும். அது நான் பார்த்துருக்கேன், நான் அங்கிருந்தா வந்திருக்கேன், அதனால எங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுக்கான சந்தேகங்கள் வந்து அதை நான் எக்ஸ்பிரஷன் பண்ணேன். இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்றீங்க நீங்க, அவங்களோட செயலை கேட்கலாம். நீங்க வந்து அவர் அந்த நீங்க எங்க தலைவர் திமுக என்ன ஒரு நிமிஷம் இல்லைங்க, இது வந்து ஒரு ஜனநாயகபூர்வமா என்னுடைய விமர்சனம், அது பதில் சொல்லிட்டு போகலாம். ஆனா உங்களுடைய விமர்சனம் எவ்வளோ கீழ்த்தரமான விமர்சனம், அது இன்டெகிரிக்கு மேல ஒரு விஷயம். அது அப்போ உங்களுடைய விமர்சனத்துக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும். உங்க ஃபேமிலில இருந்து வந்து உங்க பிரதர்ல பதில் கொடுத்தாரு. அதாவது நான் ஒரே சொல்றேன், 5 வயசுல என்னுடைய தாயோடைய மரணத்தை என் கண் முன்னாடி பார்த்தவன், தற்கொலையை. இது வந்து எந்த குழந்தைக்கு நடந்திருக்குன்னு தெரியாது. என்னுடைய வலிமை, என்னுடைய தைரியம் என்னுடைய தாய் இழப்புலேருந்து வந்துச்சு. 15 வயசுலேருந்தே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாள் நான். என்ன வந்து ஒரு குறிக்கோள், 15 வயசுல என் தாய் ஏன் இறந்தாங்கிற ஒரு சிந்தனையோடு நான் வந்து அரசியலில் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கான அரசியலில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். எலெக்ஷன் ஒர்க்கில் இறங்கினேன். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிமிடம் என்னுடைய பிளானிங்ஸும் என்னுடைய எக்ஸிக்யூஷனும் நான் நினச்ச பயணத்தில் நான் அமைதியாக கரெக்டாக போயிட்டுருக்கேன். என்னை யாரும் வந்து பயன்படுத்த முடியுமோ, என்னுடைய உணர்வுகளோ என்னுடைய குடும்பமோ, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் ஆண்டில் பேசினேன், எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. இன்னைக்கு பொதுக்குள்ளே பேசுகிறேன், ஃபேமிலியிலேருந்து திருப்பி ஒரு லெட்டர் வந்துச்சு. எனக்கு ஃபேமிலியை மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு அக்யூசேஷன் ஃபேமிலியிலேருந்து. ஒரு நிமிஷம், அது யார் சம்மந்தப்பட்டவங்களும் அவங்க பேசணும். அவர் பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு, அண்ணாமலை அவர்களுக்கு ஃபேவராக அவர் பேசுகிறாரு, அது சொல்கிறாருன்னா அவர் ஒரு பிஜேபியில் வந்து இயங்கிட்டு இருக்காரு, அது அவருடைய உரிமை. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய அரசியல் பணத்தை தான் நீங்கள் வந்து அதாவது நிறைய பேருக்கு தெரியல. நான் ஒன்று திருப்பி சொல்கிறேன், அவர் ஒரு தொழிலதிபர். அவர் தொழிலை உருவாக்கணும்னா நான் வந்து ஒரு புதிய திருப்பி சொல்கிறேன், ஒரு புதிய அரசியல்வாதி என்னை வச்சு அவர் உருவாக்கணும்னு அவசியம். நம்பர் 1 சொல்கிறேன், இந்தியா முழுசு எந்த கட்சிக்கும் ஃபண்டு பண்ணுறதுக்கு அவர் உரிமை இருக்குது. அண்ணாமலை சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப நேர்மை, நான் வந்து வெறும் காலம் நடந்துட்டுருக்கேன். 2024 இதே, அதாவது திரு மார்ட்டின் அவர்களுடைய பெயரை வைத்து அவர் தொழிலை வச்சு என்ன வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இதே பிஜேபி அவர்கிட்ட இருந்து எவ்வளோ காசு வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தமிழக பிஜேபி எவ்வளோ 2024 இதே அண்ணாமலை அவர்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காரு. தமிழக பிஜேபி ஆமாம், நீங்கள் அவரே எடுத்து அக்கௌண்ட்ஸ் எடுத்து போட சொல்லுங்க. இல்லை, எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல தேசிய லெவலில் பிஜேபி சேம் நேஷனல் லெவலில் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் லெவலையும் வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக். எஸ், இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்? ஒரு எந்த கட்சி ஒன்றும் இல்லைங்க, எந்த மார்ட்டின் கிட்ட இருந்து பிஜேபி திரு அண்ணாமலை அவர்களே வாங்கியிருக்காரு. இதுல அதுதான் சொல்ல வரேன். உங்களுடைய இப்ப நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன் அப்படின்னா, என் ஆதவர்ஜுனா அரசியல் ரீதியா என்ன தவறு செஞ்சிருக்கேன், இல்ல என்ன மாதிரி யூகம்லாம் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தங்கிறது பை பேப்பர்லேயே வந்திருக்கு. நீங்கள் வேணால் தமிழ்நாடு பிஜேபியோடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு தொழிலதிபர் யாருக்கு காசு கொடுக்கணுங்கிற அவர் முடிவு பண்ணுவார்.
ஆனா அவருடைய, நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நான் எந்த தொழிலும் இருப்பேன் எல்லாத்தையும் தூக்கி நான் சிம்பிளா சொல்றேன். நான் வந்து கால சூழ்நிலை ஒரு ஏழ்மையான ஒரு கட்டத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து படித்தேன், ஒரு ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணேன், ஸ்போர்ட்ஸ் மூலியமா நான் வந்து வந்தேன், ஒரு இடத்துல வந்து நான் கல்யாணம் பண்ணேன். அப்போ நான் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு ஃபினான்ஸ் பேக்ரவுண்டோட நான் படிச்சுட்டு வரும்பொழுது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு ஃபினான்ஸ் ரீதியாக நான் வரும்பொழுது ஒரு ப்ரெசன்டேஷன், அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா எல்லா பக்கமும் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு. அவர் இன்வெஸ்ட் பண்ணி வாரம் வாரம் 12% நான் வந்து அவருடைய லோனுக்கு வட்டி கட்டியிருக்கேன், லாபத்தை கொடுத்துருக்கேன். ஒரு நேரத்தில் வந்து ஓகே நீங்கள் சொல்ற மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது குடும்ப தொழிலாக இருந்தாலும், ஒரு நேரத்தில் அரசியல்னு வந்த பிறகு என்னுடைய ஒட்டுமொத்த ஷேரையும் திருப்பியும் ஃபேமிலிக்கே கொடுத்துட்டு வெறும் அதில் வந்த லாபத்தில் எனக்கான ஷேருக்கான என்ன வேல்யூ அதை மட்டும் எனக்கு வந்துட்டு இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் எந்த தொழில் இல்லாமல் அரசியலுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு தொழில் வேணும்னா 3000 கோடி ரூபாய் நான் உருவாக்குன அந்த ரைஸ் கேபிட்டல் அந்த இண்டஸ்ட்ரியை நான் விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய அரசியல் என்னுடைய தாய் இழப்பு மூலியமா பல்வேறு கேள்விகளிலிருந்து ஏற்படுத்தப்பட்டது. எனக்கு தொழில் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை. நான் ஒரு கொள்கை அடிப்படையில் வந்து 15 வயசுல கருப்பு சட்டை போட்ட பெரியார் அவர்களை நோக்கி போனேன், அண்ணா அவர்களை நோக்கி போனேன், அதுக்கேற்ற கழகத்தில் நீ சேர்ந்திருக்கேன். என்னுடைய பேச்சுகள் ஆளுங்கட்சிக்கோ இல்லை ஒரு 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 ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் ஏற்படுது அப்படின்னா, என்ன த்ரெட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நான் எதற்கும் பயப்படாத ஆள். நான் எதற்கும் நான் இழக்க தயாரா இருக்கிறேன். மக்கள்கிட்ட நான் உண்மையா எப்பயும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் உங்க கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும்ல. காரணம் உங்களுக்கு அமைப்பு இருக்கு, ரசிகர் மன்றங்கள் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஆனால் அதை ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுறது, அதுவும் தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு டிரெவிடியன் பார்ட்டிஸோடைய ஆர்கனைசேஷன் மைட் தெரியும், அதற்கு நிகராக மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய சவால் தானே. நீங்க வெறும் ஃபேன்ஸ் மட்டும் இருக்காங்க நீங்க எப்படி நம்புறீங்க? எங்க கட்சியோட கட்டமைப்பு, எங்களுடைய கட்சியோட அது ஃபவுண்டேஷனா இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன உருவாகி இருக்கு, அதுக்கப்புறம் யார் யார் ஆட் ஆயிருக்காங்க, எங்களுடைய ஆன்லைன் மெம்பர்ஷிப்ல எவ்வளவு பேர் ஜாயின் ஆயிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி, நேரு அண்ணன் மாதிரி, வேலு மாதிரி ஒரு மிகப்பெரிய பணபலத்தை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஆளுமை இருந்தாதான் பெரிய கேண்டிடேட் நினைக்கிறீங்க? கிடையாது. மக்கள் நம்பிக்கை ஏற்படுத்தும் பொழுது தூக்கி எறிவார்கள். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நீங்க எத்தனை வரலாறு வேணா படிங்க. மக்கள், நெலின் அவர்கள் சாதாரண ஒரு தொழிலாளி, 300 வருஷம் அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சாரு. எதனால? தொழிலாளர்களை சேர்ந்தா தூக்கி எறிஞ்சாங்க. அங்க நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய மன்னர்கள், பெரிய 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 மன்னர்கள், பெரிய பெரிய பிரின்சஸ் இது யாருமே கிடையாது. அதுக்கான கட்டமைப்பை எங்களால் உருவாக்க முடியும். எங்களுடைய மக்கள் சந்திப்பை உருவாக்க முடியும். டைம் இருக்கா? இருக்கு. அதுதான் சொன்ன, டிசம்பர் மாசம் உட்கார்ந்து பூத் கமிட்டி வரைக்கும் பூத் லெவல்ல திமுக அதிமுகவுக்கு உண்டு, எந்த கட்சிக்கும் பெரிய சவால் பாருங்க. எங்களோட பூத் லெவல் மீட்டிங் வந்து நடக்க போகுது கோயம்புத்தூர் ஜோன்ல. ஃபேன்ஸ் சாதாரண நினைக்காதீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபேன்ஸும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தேர்தல் காலங்களில் மிக கடுமையாக உழைத்தவர்கள். அவங்களுக்கு அரசியல் தெரியும். நீங்க ஃபேன்ஸா சினிமா பாக்குறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் யார் வர போறாங்கிறது நீங்க ஜூலைக்கு அப்புறம் பாருங்க. ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்து வச்சு எந்த நேரத்துல எந்த மாதிரி பிரச்சார கட்டமைப்பு உருவாக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க. அதையே நீங்க வந்து நான் இப்ப சொல்ல முடியும். நாங்க திமுகவுடைய ஓட் பேங்கை தான் அதிகமா வந்து உடைக்க போறோம். அதனாலதான் திமுக இன்னைக்கு பல்வேறு தளங்கள்ல விமர்சனங்களை உருவாக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து திரு அண்ணன் ராஜான் அவர்கள் வந்து ஏன் விமர்சனம் பண்றாரு? ஒரு கேபினெட் மினிஸ்டரா இருந்தாரு, கொள்கை பரப்பு செயலாளர். என்ன கொள்கை இருக்குன்னு வந்து திமுகவுடைய அறிவாலயத்துல பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் வைக்க சொல்லுங்க. கொள்கை என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியட்டும். என்ன கொள்கை இருக்கு? அண்ணன் ராஜா அவர்கள் வந்து வேங்கவேல் போய் பிரச்சனையை சரி பண்ணாரா? கேபினெட் மினிஸ்டரா இருந்தவர் தான். ஏன் அந்த மக்கள்கிட்ட போக மாட்டேங்கிறாரு? விஜய் எப்ப போறாரு? நாங்க ஊர் மக்களே பார்த்து மரியாதை கொடுத்தோங்க. நாங்க கொண்டு வந்து உட்காந்து ரொம்ப 1 மணி நேரம் பேசினாரு. என்ன பிரச்சனைன்னு. இந்த பிரச்சனை கையில் வந்தோன்னா அவசரமா வந்து அந்த ஊர் மக்களே தூக்கி இந்த கேஸை ஃபைல் பண்ணாங்க. 70 வருஷமா இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன கொள்கை? நீங்க விஜய் ஒரு மேஸ் ஆக்டரா இருக்கலாம், ஆனா இப்ப இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கொள்கைகள், தமிழ்நாட்டுடைய சித்தாந்தம், அதெல்லாம் ஒரு புரிதல் இருக்கா? ஒரு இன்டெப்தான அரசியல்வாதியா? கொள்கை எந்த அளவுக்கு உள் வாங்கியிருக்காங்கிற புரிதலோட தான் நான் வந்து சேர்ந்தேன். அதுதான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நான் பதிவு பண்ணுறது எல்லா முக்கியமான இருக்க ஜனநாயக சக்திகளுக்கு அது பதிவாகணும். எதிர்காலத்தில் கட்சியில் வரவங்களுக்கு அது பதிவாகணும். வாட் இஸ் த ஸ்பேஸ் தமிழக வெற்றி கழகங்கிறது புரியணும். ஆக்சுவலாக ஒரு கொள்கை தலைவராக 5 பேரை சூஸ் பண்ணும் பொழுது அதுக்கான முடிவே வந்து ஒரு ஒரு ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு எடுத்துட முடியாது இல்லையா? ஏன்னா இதுதான் பேஸ். நீங்கள் பெரியார் அவர்களையும்
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அஞ்சலைமால் அவர்களையும் வேலுநாச்சியார் அவர்களையும் வைக்கும் பொழுது ஒரு ஒரு பார்வையெல்லாம் வைக்க முடியாது. அதுல ஒரு ஜாதி கணக்கு இருக்கும். இவங்க வந்து அது தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகளுடைய தவறா நினைக்கிறேன். ஒரு கணக்கு இருக்கு. அது வந்து திமுக அந்த கணக்கு பண்ணும். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லவா? புரட்சியாளர் அம்பேத்கருடைய பர்த்டே வரும்பொழுது அண்ணன் திருமானவர்களை கூட்டிட்டு போய் அழகா பக்கத்துல நிக்க வச்சு மாலையெல்லாம் போட்டாங்க. ஏன் தீரன் சின்னமலை பிறந்தநாள் வரும் பொழுது திருமானனை கூப்பிடல? கொங்கு நாடுல இருந்து அண்ணன் ஈஸ்வரனை கூப்பிட்டு வந்து பக்கத்துல நிக்க வைக்கிறேன். திமுக தான் அந்த மாதிரி அஞ்சலம் இல்ல ஒரு நிமிஷம் அம்பேத்கருக்கு ஒரு அந்த அளவு காமராஜருக்கு ஒரு கணக்கு இல்ல ஒரு நிமிஷம் அதுதான் தவறு. இந்த தலைவர்கள் எல்லாமே பெருஞ்சமூகத்தை சேர்ந்த இல்ல ஒரு நிமிஷம் இந்த தலைவர்கள் யாருமே நீங்க ஜாதி ரீதியா பார்க்க முடியாது. ஆனா திமுகவோட செயல்பாடுகளை உங்க கண்ணு முன்னாடி நான் காமிக்கிறேன். நாங்க ரொம்ப தெளிவா எங்களுடைய வரைமுறையில காமராஜர் அவர்களை ஊழலற்ற அரசுக்காக வச்சு ரொம்ப 2 பெண் தலைவர்கள் வந்து ஏன்னா எங்களுக்கான பேஸே வந்து பெண் தொண்டர்கள். அது வன்னியர் தேவர் கணக்கு கிடையாதா? அதுதான் சொல்ல வரேன். இதெல்லாம் நீங்க திமுகவுடைய அரசியலை உள்வாங்கி அது தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்க யார் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய உயிரை தவிர இந்த மக்களுக்காக கொடுத்தாங்களோ அவங்கள நாங்க வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கோம். நாங்க வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் ஜாதி தலைவராக பார்க்கல, இந்த நாட்டுடைய காட்ஃபாதரா நாங்க பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கு. ஸோ அந்த ஆளுமையை வடிவமைத்து ஒரு கட்சியோடைய பேஸை உருவாக்கி நான் சொல்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, அவர் தொழிலை விட்டுட்டு ஒரு பெரிய விஷயமா? அரசியல், அதாவது தொழிலை விட்டுட்டு வந்து அரசியல் வர்றது ஒரு பெரிய தியாகமானா, இங்க ஆட்சி வந்த பிறகு தொழிலை உருவாக்கிட்டு இருக்காங்களே. நிகழ்ச்சியை முடிவு செய்யறதுக்கு முன்னாடி ஆன லைட்டர் நோட் நீங்க தப்பா நினைச்சு காட்டி நெட்டிசன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த பேட்டிகள்ல இந்த பேனாவை ஏன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதாவது நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்போது அலெக்சாண்டர் மந்திரமூர்த்தின்னு என்னுடைய மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் என்னுடைய பிரின்சிபலாக இருந்தார். எனக்கு சிறு வயதில் ரொம்ப டிஸ்டர்ப் சைல்டு நான் ஆக்சுவலாக. ஸோ அப்போ இந்த சொசைட்டியில் வந்து ரொம்ப இந்த ஒரு சமத்துவமற்ற சமூகத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். அது ஏழ்மையாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கட்டும். ஸோ அப்போ வந்து பொலிட்டிக்கலாகவே அதான் திருப்பி சொல்லுவேன், ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்லாம் அந்த மாவோயிஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு அரசியல் இயக்கத்துக்கெலாம் போகலாமான்னு தோணக்கூடிய டைமில் அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸோடைய ஹெச்ஓடி அவர் தான். அப்போ அவர் உட்காந்து ஒரு லைப்ரரியில் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரு 2 மணி நேரம் பேசினார். அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், சிஸ்டம் இஸ் கரப்ட், சிஸ்டம் இஸ் ஃபெயில்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தினால நம்ம வந்து உருவாக்க முடியும். நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ளே போகணும், லேர்ன் அக்லி. அந்த சிஸ்டத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள்கிட்ட போகும்போது எலக்டோரல் பாலிடிக்ஸ், தேர்தல் அரசியல் ரொம்ப முக்கியம். லேர்ன் அப்படி உருவாகும் பொழுது என்னுடைய சைக்காலஜிக்கலாக மைண்ட் செட் உருவாகும் பொழுது அப்போ ஒன்றே ஒன்று சொன்னோம், கோவம் வரும் பொழுது இல்லை ஒரு ப்ரெஷரில் இருக்கும் பொழுது கையில் பெண் வச்சுக்கோங்க. அவர் உளவியல் இருக்கும், அந்த ஒரு உளவியல் வேற ஒன்று. அந்த பெண் ஒரு நாள் இல்லை, அந்த பெண் அந்த ஒரு பேனா அவன் கையில் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வரும் பொழுது உருவாக்கும் பொழுது எதெல்லாம் நீ தவறுன்னு நினைச்சு போராடினியோ அதெல்லாம் சரி செய், அது வரைக்கும் போராடு அப்படின்னு வந்து என் கையில கொடுத்தாரு. ஸோ எப்பெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கிறோம் இல்லை வந்து நான் வந்து சிந்திக்கணும்னு நினைக்கிறேனோ அது எப்பவுமே என் கையில் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனவர். ஸோ அது வந்து நான் பர்சனலாக வந்து அதை எடுத்துக்கிறேன், வேற எந்த ரீசன்ஸ் கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.